என் தங்க பிள்ளையே, இப்பொழுது உன் அதிர்ஷ்ட உறவை அல்லவா உன்னிடம் சேர்ப்பதற்காக வந்திருக்கின்றேன். நீ உயிரினும் மேலான உறவை நினைத்து கலங்கிக் கொண்டிருந்தாய். அவர் வருவாரா மாட்டாரா என்றெல்லாம் உன் மனதிலே அங்கு தீரா கவலையோடும் மீளா துயரத்திலும் இருந்து கொண்டே இருந்தாய். இதோ உனக்கான விஷயத்தில் நான் மிக தெளிவான முடிவை எடுத்து என் பிள்ளைகளுக்கான வரத்தோடு நீ கேட்ட வெகுமதியோடு மனமகிழும் சந்தோஷமான செய்தியோடு இதோ உனக்கான வாக்கை பலிக்கச் செய்ய வந்துவிட்டேன். நீ மனதில் நினைத்தது தான் அப்படியே நடக்கப் போகிறது. உன்னோடு உனக்கான விஷயம் நடக்குமா நடக்காதா என்று சந்தேகம்தான் இருந்தது. ஆனால் நடக்கும் என்ற அஸ்திவாரத்தை போட்டுவிட்டு நீ எங்கேயும் தேட வேண்டாம். உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் திருப்பமாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை பற்றி நீ அங்கு சிந்தித்து கொண்டே இரு என்பதை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். எவ்வளவு பெரிய விஷயத்தை வேண்டுமானாலும் அதை கடந்து வரும் பொழுது இக்கட்டான சூழ்நிலைகளிலும் பல கடினமான பாதையும் கடந்து வந்துதான் ஆக வேண்டியதிருக்கின்றது. இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் நீ உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இரு. அப்படி இருக்கும் பொழுது ஐயோ எவ்வளவு பெரிய பாரம் என்று நினைக்காதே. பாரமாக நினைத்துவிட்டால் அது பாரமாகவே நம் மனதில் அங்கு தங்கிவிடும். என் பிள்ளையே, முன் யோசனைகள்தான் உன் அடுத்தடுத்த தேடலுக்கு விடை கொடுக்கப் போகிறது. உன் அடுத்த செயல்களில் நீ எப்படி கவனத்தை செலுத்துகிறாய் என்பதில் தெளிவாக இரு. உன் திட்டமிடல் மட்டும்தான் உன்னை நிரூபித்து கொண்டே இருக்கின்றது. நான் உனக்கான விஷயத்தில் உனக்கு என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்று தெளிவாக புரிந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ ஏன் அங்கு மனம் வருந்திக் கொண்டே இருக்கின்றாய்? காற்றில் கரைந்த மேகங்கள் போல் உன் வாழ்க்கையில் அங்கு இருக்கின்ற லட்சியங்களை கரைய வைத்து கொண்டு இருக்காதே. உன் ஆசை என்று நீ தீர்மானித்து விட்டாய். அதன் பிறகும் ஏன் அந்த ஆசையிலிருந்தும் லட்சியத்தின் போக்கிலிருந்தும் பின்வாங்க நினைத்து கொண்டே இருக்கின்றாய்? அதுதான் வேண்டும் என்று உறுதியாகவும் நிலையாகவும் இருந்தால் மட்டும்தான் நீ உனக்கான காரியத்தில் சாதித்து காட்ட முடியும். நீயோ ஏதோ ஒன்றை மட்டும் மனதின் குறைகளில் மட்டுமே தூக்கி பிடித்து கொண்டு ஐயோ நான் இதை செய்து விட்டேன், அதை செய்து விட்டேன், அதனால் அது கிடைக்குமா இது கிடைக்குமா என்று நினைத்து கொண்டு இருக்காதே. எது கிடைத்தாலும் எது கிடைக்காவிட்டாலும் உனக்கான வாழ்க்கையில் நான் உன்னோடு இருப்பதை மட்டும் நீ யோசிக்க மறந்து விடாதே. நான் பக்கபலமாக இருந்து, இந்த வராகி தாய் பக்கபலமாக இருந்து உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன். நீ ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். நான் என்னதான் அது நடக்கும் இது நடக்கும் என்று சொன்னால் உன் முயற்சி என்று ஒன்றை மட்டும் விட்டுவிடாமல் இங்கு ஒன்றுமே சாத்தியமாகாது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சகிப்புத்தன்மையும் நிதானமும் பொறுமையும் மூன்றும் இல்லையெனில் நீ சாதித்ததற்கான அர்த்தமே கிடையாது. அதனால் செயல்களை செய்தவுடன் கிடைத்துவிட வேண்டும் என்று யோசிப்பதை தாண்டி அதில் பொறுமையை கடைபிடி. உன் முடிவு என்பது ஒரு நிமிட முடிவுதான். அதை சற்றென்று எடுக்க வேண்டும் என்று கால நிர்ணயமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதற்காக நீ எடுக்கின்ற முடிவினை உடனடியாக அவசரமாக எடுத்து அதன் வரும் பின்விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் நீ ஒரு தடவையல்ல, இரு தடவையல்ல, 1000 தடவை வேண்டுமானாலும் யோசித்துப்பார். அதற்கு பின்வரும் விளைவுகளை நீ சிந்தித்துக்கொள். முடிவு எடுத்துவிட்டு ஒரு காரியத்தை செயல்படுத்திய பிறகு அதிலிருந்து காரணம் கொண்டும் பின் வாங்கி விடாதே. உன்னால் முடியாது என்று சொல்பவர்களுக்குத்தான் அங்கு பல பேர் நம்மை சுற்றி இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி நம் வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வைப்பது
அதுதானே நமக்கான வாழ்க்கையை நமக்கு தந்து கொண்டு இருக்கின்றது. உன் மனதிலே அங்கு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான எல்லா நிலையிலும் நான் இங்கு வந்து விட்டேன். உனக்கு ஏற்றால் போல் உனக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி உனக்கு எதை கொடுத்தால் நீ சந்தோஷம் கொள்வாயோ, எது உனக்காக வர வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதுவே உனக்காக உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீ நம்பிக்கையோடு செயல்படுகின்ற எல்லா தருணமும் நான் உனக்கே கூட இருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் தளருகிறாய்? என் பிள்ளையே, நீ நினைத்ததும் நினைக்கப் போவதும் நான் அறிந்ததுதான். உனக்கு நடப்பதும் நடக்கப் போவதும் என்னால் விதிக்கப்பட்டதுதான். அப்படி இருக்கும் பொழுது என் தாய் நல்லதே நன்மையான காரியத்தை கண்டிப்பாக செய்வான் என்பதில் உறுதியாக தெளிவுபட வைத்துக்கொள். நீ எதை உனக்காக செய்து கொண்டிருக்கின்றாயோ அதை என் வழிகாட்டுதலின்படியும் நான் அமைத்த பாதையின்படியும் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. அதை முதலில் புரிந்து கொள். உனக்கு வேண்டுகின்ற இந்த வரத்தை தருவதற்குத்தானே இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். ஐயோ, நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறதோ என்று உன் கஷ்டத்தையும் கவலையும் பார்த்து நீ கலங்கி கொண்டிருக்காதே. எல்லாவற்றையும் நான் கரையிலிருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் மீது வருத்தப்படாதே. தோள் கொடுக்க இந்த வராகி தாய் இருக்கும் பொழுது சரியான நேரத்தில் உனக்கான விஷயத்தை உணர வைக்கத்தான் வந்து இருக்கின்றேன். நம்பிக்கையோடு போராடு. உன் போராட்டத்திற்கான பலனை நிச்சயம் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். உன் வாழ்க்கையின் விஷயத்தில் உனக்கு ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கானதில் தெளிவுபடுத்தி உன் மனக்குழப்பத்தை அங்கு நான் என்ன செய்வது ஏது செய்வது என்பது தெரியாமல் இருந்த விஷயத்தில் எல்லாம் உனக்கானதில் இருந்து நான் விடை கொடுக்கப் போகிறேன். முற்றிலும் உன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து உன் மகிழ்வான தருணத்தை உனக்கே நிரந்தரமாக்கி தரும் பொழுது நீ எதையும் எதிர்பார்த்து வாழ வேண்டிய அவசியம் இருக்காது. தடைகள் வந்து விட்டதே என்று சிந்திக்காதே. அந்த தடைகள் எல்லாம் தாண்டி நீ வெற்றி படிக்கட்டுகளை ஏற ஆரம்பித்து விட்டாய். தடைக்கட்டுகளை தாண்டி வந்தால்தான் உனக்கான வாழ்க்கையில் உனக்கு எது தேவை என்பதை புரிய வரும். உன் தேவைகளை புரிய வைப்பதற்கு தான் பல ஆட்டங்களை நான் இங்கு ஆடிக்கொண்டிருக்கின்றேன். என் விளையாட்டை இத்தோடு முடித்து வைத்து உனக்கு வேண்டியதை உன் கரம் பற்றி தருவதற்காக வந்திருக்கும் பொழுது நீ எதிர்பார்ப்பதை விட அங்கு எதிர்கொள்வதை கற்றுவிட்டாய் என்ற மனப்பக்குவமும் அடைந்து விட்டாய். இனி எது வந்தாலும் என் தாய் வராகி இருக்கின்றாள் என்பதை உணர்ந்து விட்டாய். இனி எதற்காக உன் மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? உன்னிடம் எதையும் காரணம் காட்டி நிராகரித்தவர்களை பற்றி எல்லாம் கலங்காதே. அதை நிவர்த்தி செய்வதற்கு எனக்கு ஒரு நிமிடம் போதுமானதுதான். அதையெல்லாம் பற்றி நீ யோசித்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மகிழ்வான தருணத்தையும் இழந்துவிடாதே என்றுதான் சொல்கிறேன். என் பிள்ளையே, நீ யாரையுமே நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வராகி தாயை தவிர நான் உனக்கானதை கொடுப்பதற்கு வந்திருக்கும் பொழுது நீ எதற்காக மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய்? நடப்பது யாவும் நல்லதுக்கே என்று எடுத்துக்கொள். நான் உன்னோடு தான் இருந்து பயணித்து கொண்டு இருக்கின்றேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.